ஹரி ஓம். திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரின் ஆசீர்வாதத்தோடு எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்று நான் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் திருக்கரம்பனூர் என்று கூறப்படுகின்ற உத்தமர் கோயில் பற்றி உங்களுடன் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான உத்தமர் கோயில் என்று கூறப்படும், பிச்சாண்டவர் கோயில் என்றும் கூறப்படும் இந்த திவ்ய தேசம் 108 திவ்ய தேசங்களில் 3வது திருத்தலமாகும். இது கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைய பெற்றிருக்கிறது. இது 1000 வருடங்களுக்கு முன்பாக அமையப்பெற்ற சோழர் காலத்து கோயிலாகும். உத்தமர் கோயில் திருக்கரம்பனூர் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தில் மிகவும் சிறப்புமிக்க இத்தலம் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் ஒரே இடத்தில் அருள்பாலிக்கும் அரிய திருத்தலமாக விளங்குகிறது. பொதுவாக கோயிலுக்கு சென்றால் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை முதன்மையாக வழிபடுவோம். ஆனால் இந்த கோயிலில் சைவமும் வைஷ்ணவும் இணைந்து மும்மூர்த்திகளும் தம்பதி சமேதராக காட்சி தருவது நாம் பெற்ற பெரும் பாக்கியமாகும். இந்த தலத்திலே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களும் ஒரே இடத்தில் நடைபெறுகின்றது. இக்கோயிலின் மூலவர் புருஷோத்த பெருமான் ஆவார். புருஷோத்தமன் என்பது எல்லா உயிர்களும் உயர்ந்தவர் என்று பொருளாகும். தாயார் பூரணவள்ளி நாச்சியார் ஆகும், அதாவது நிறைவானவள் என்று பொருளாகும். உத்தமர் கோயிலில் மிகப்பெரிய சிறப்பு, இங்கு பிரம்மாவுக்கும் தனி சன்னதி உண்டு. பொதுவாக இந்தியாவில் பிரம்மாவுக்கான கோயில்கள் மிக குறைவு. ஆனால் இத்தலத்தில் பிரம்மாவும் அவரது துணைவியான சரஸ்வதியும் அருள் பாலிக்கின்றார்கள். அடுத்து சிவன் பார்வதிக்கும் தனி சன்னதி உண்டு. இதனால் சைவமும் வைஷ்ணவும் ஒற்றுமை காட்ட எடுத்துக்காட்டாக உள்ளது. பிரம்மா சன்னதி அமைந்ததற்கு புராதன வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. ஒருமுறை பிரம்மதேவர் உலக படைப்பு தொழிலை சிறப்பாக செய்ய வேண்டி இறைவனை வேண்டி தவம் செய்தார். அவர் பக்தியில் மகிழ்ந்த பெருமான் இத்தலத்தில் அவர் பக்தியை சோதிக்க எண்ணி ஒரு கதம்ப மரமாக காட்சியளித்தாராம். அதை அறிந்த பிரம்மா அம்மரத்துக்கு பூசை செய்து வணங்கினாராம். பக்தியில் மகிழ்ந்த பெருமாள் இத்தலத்தில் காட்சி தந்து உத்தம புருஷராக காட்சி தந்து அருள் பாலித்தார். அதன் பின் பிரம்மாவும் அந்த கோயிலிலே ஒரு சன்னதி அமைக்கப்பட்டது. சிவன் பற்றிய கதை மிகவும் சுவாரஸ்யமானது. ஒருமுறை பிரம்மனுக்கு 5 தலைகள் இருந்ததனால் தனக்கும் சிவனுக்கும் சமமான அதிகாரம் இருப்பதாக பிரம்மன் கர்வம் கொண்டாராம். அந்த கர்வத்தை அடக்க சிவன் பிரம்மாவின் தலையை கொய்தார். ஆனால் பிரம்மஹஸ்தி தோஷத்தால் அந்த கபாலம், அதாவது தலை, சிவனின் கையிலே ஒட்டி கொண்டதால் சிவன் எவ்வளவு முயன்றும் சுட்டி அதை எடுக்க முடியவில்லையாம். சிவன் உலகெங்கும் பிச்சை ஏற்கும் பிச்சாண்டவர் கோலம் பூண்டு அலைந்தாராம். இதனால் தான் இந்த கோயிலுக்கு பிச்சாண்டவர் என்ற பெயரும் வந்தது. கடைசியாக இந்த தலத்துக்கு வந்தபோது மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி சிவனின் கையில் இருந்த கபாலத்தில் அன்னமிட்டாராம். அப்பொழுது அந்த பசி தீர்ந்து சிவனின் கையை விட்டு அகன்றதாம் அந்த கபாலம். இந்த சிவனுடைய தோஷம் நீங்க பெற்றதால் சிவனின் பசியும் தீர்ந்ததாலும் இந்த தலத்தில் இந்த தாயாருக்கு பூரணவள்ளி, அதாவது நிறைவை தருபவள் என்ற பெயர் வந்தது. சிவன் இதனால் பிச்சாண்டவர் என்ற பெயரும் பெற்றார். இதுவை மட்டுமன்றி இந்த தலம் குரு பரிகார தலமாகவும் விளங்குகிறது. ஒரு தலமாகவும் இங்கு ஒரே இடத்தில் 7 குருமார்களை தரிசிக்க முடியும். பிரம்மா, விஷ்ணு, சிவன், வியாழ பகவான், சுப்பிரமணியர், சகாதேவன், சௌனகர் ஆகிய 7 குருமார்களின் தரிசிக்க முடிவதால் குரு பரிகார தலமாக விளங்குகிறது. வியாழக்கிழமைகளில் இங்கு வந்து பக்தர்கள் தரிசிப்பதனால் இங்கு கல்வி அறிவு மேம்படவும், திருமண தடை நீங்கவும், புத்திர பாக்கியம் பேரும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது.
இத்தலம் ஆழ்வார்களின் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 தேசங்களில் ஒன்றாகும். திருமங்கையாழ்வார் உத்தமர் கோயிலை பற்றி 10 பாசுரங்களை பாடியுள்ளார். முடிவிலும் கரம்பனூர் உத்தமனே என்று இந்த ஒவ்வொரு பாட்டிலும் பெருமை பேசப்படுகிறது. சிவன் சாபம் நீங்கியதால் நாமளும் அங்க போய் வழிபடும் பொழுது நமது பாவங்களும் தீர்க்கப்படும் எனவும் நம்பப்படுகிறது. சரஸ்வதி தேவி அங்கு இருப்பதால் கல்வி வேண்டி எல்லோரும் அங்கு சென்று தரிசிக்கலாம். இந்த ஆழ்வார் பாடிய பாசுரங்களில் 2 நான் இப்பொழுது பாடுகிறேன். பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலும் பாராட்டக்கில்லா பாவியேற்கு நீரார்ந்த கடல் கட்சி கடந்தானை கரம்பனூர் பேரானை உத்தமனை பிரியாது பெற்றேனே. வண்டாரும் மல்லிகையும் மவ்வளும் மனம் நாரும் தின்தேரான் கரம்பனூர் உத்தமனை நன்னெஞ்சே தொண்டாய தொல்பலனை துளையுள் கண்டாரை நெக்குருகும் கமலக்கண் காளையே. இதை தவிர திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரும் இத்தலத்தின் மீது தேவாரங்களையும் பாடியுள்ளார்கள். இத்தலம் காலை 6:30 மணி முதல் 12:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். திருச்சிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் வரலாறு சிறப்புமிக்க இம்மும்மூர்த்திகளின் அருள் நிறைந்த பிச்சாண்டவர் என்று கூறப்படும் உத்தமர் கோயிலை கண்டிப்பாக சென்று தரிசியுங்கள். இந்த வாய்ப்பு தந்த விஜயலட்சுமி ஜி அவர்களுக்கும், ஸ்கிரீன் ஷேர் பண்ண ராஜேஸ்வரி ஜி அவர்களுக்கும், பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப